கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கொடுக்க தேவனுக்கு பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். இதனாலேயும் சங்கீதம் 62ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் போட்டிருக்குது. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. ரட்சிப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. நம்மளுடைய உயர்வு, நம்மளுடைய மகிமை, நம்மளுடைய கனம் எல்லாம் ஏசப்பட இருக்கு. ஏசப்பா பயந்து நடக்கும் போது நம்மளை கர்த்தர் மகிமையினால் நிரப்பி நம்மளை கனப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமே. அப்புறம் நம்ம பலனும் அவர்கிட்ட தான் இருக்கு. கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தை என்ன செய்யுங்க, சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ரட்சிப்பு உங்கள்கிட்ட இருக்கு. எனக்கு ரட்சிப்பு உங்கள்கிட்ட தான் இருக்கு, என்னுடைய மகிமை உங்கள்கிட்ட தான் இருக்குது, என் உயர்ந்த அடைக்கலமானவர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை சொல்லிட்டு வர்றாரு தாவீது ராஜா. அதனால என்ன சொன்னா, நம்மளுடைய இதயத்துல இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யணும், அவர் சமூகத்துல ஊற்றிருங்க. ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவரா நம்மளுக்கு அடைக்கலம். நம்ம எந்த சூழ்நிலையினாலும் ஆண்டவரே இந்த காரியத்துல இருந்து எனக்கு ஜெயம் தாரும், இந்த காரியத்துல இருந்து எனக்கு இந்த புலம்பல்ல இருந்து, இந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவரே என்னை விடுதலை பண்ணியும் எனக்கு ஆசீர்வதி அப்படிங்கிற போது எந்த பிரச்சனையில இருந்தாலும் சொல்லலாம், தேவன் தான் நமக்கு அடைக்கலாம். அடைக்கலம்னா இல்லை, ஒருத்தங்க ஓடி வராங்க பயந்து போய் உடனே வந்து என்ன சொல்றாங்க, நான் இருக்கு நீ பயப்படாதேன்னு. அதே மாதிரி ஏசப்பா இருக்காங்க, பார்த்துக்குவாங்க எல்லாத்தையும். அதனால அவர்தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, அடைக்கலமா இருக்கு அப்படின்னா எக்காலத்தையும் அவரை நம்புங்க, எக்காலத்திலையும் அவரை நம்புங்க. ஏசு கிறிஸ்துவே உண்மையான தேவன், ஏசு கிறிஸ்து நம்மளை ரட்சிக்க வந்த தேவன், ஏசுதான் நமக்கு அடைக்கலம், ஏசுதான் நமக்கு ரட்சிப்பு, ஏசுதான் நமக்கு உயர்வு. ஆனா தேவ பிள்ளைகளை இந்த உலகத்துல நம்மளை என்ன பத்திரப்படுத்தி பாதுகாத்து நம்மளை கனப்படுத்துகிறது அவர் தான், நம்மளை ரட்சிக்கிறது அவர் தான், அவர் நம்மளுக்கு அடைக்கலமும் அவர் தான். அதனால அவரை நம்புங்க, இக்காலத்தை அவரை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவாரு. கண்ணீரோட இருந்தால் கண்ணீர் பாதை துடைக்கிறது ஏசப்பா தான், வேதனையோட இருந்தால் வேதனை மாற்றுகிறது ஏசப்பா தான், எவ்வளவு பாரத்தோட அந்த பாரத்துல இருந்து விடுதலை கொடுக்கிறது ஏசப்பா தான். உங்களுக்கு வருமானம் இல்லையா, ஆண்டவரே சமூகத்தை நீ ஆசீர்வதி, இந்த வேலையை ஆண்டவரே எங்களுக்கு என்னென்ன காரியத்தை செய்யணும் ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் சமத்துல ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபித்துக்கிட்டே இருக்கும் போது உங்க குடும்பத்தை ஆண்டவர் மாற்றி அமைச்சு கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சுவார். உங்க குடும்பத்தை காணப்பட்ட எல்லா வறுமைகளையும் அகற்றிப்பட்டு உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அவரை முழுமையா நம்பிக்கோங்க. அவர் சமூகத்தில் நித்தமும் நீங்க சமூகத்தை வைச்சு ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வதிங்கப்பா.